கேரளாவில் தொடரும் கனமழையால் இடுக்கி, வாகமன் மற்றும் கோட்டயம் பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே ஆலப்புழா மாவட்டத்தில் தொடர் கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் பலரும் அங்கிருந்து குடும்பத்துடன் வெளியேறி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க தற்பொழுது கேட்கலாம். விக்னேஷ், சொல்லுங்க. கேரளாவில் தொடர்ந்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 8 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆலப்புழால தொடர் கனமழையால் வீடுகளுக்குள்ளேயே மழைநீர் புகுந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போதைய கள நிலவரம் என்ன? விவரங்களை விரிவா வழங்கலாம். ரம்யா, பார்த்தோன்னா கேரள மாநிலத்துல கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முதல்ல பெய்து வரும் இந்த அதிதீவிர கனமழையால கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு, அதே போல திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இடுக்கி, வாகமன் மற்றும் கோட்டயம் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவுகள்ல வீடுகளில் இடிந்த அந்த இடுபாடுகளை சிக்கி 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே போல மலப்புரத்துல வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 3 மற்றும் 4 வயதுடைய 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. மேலும் கோட்டயத்துல பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர் தேங்கிய குழியில 11 வயது சிறுவன் விழுந்து உயிரிழந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதே போல வயநாட்டுல பாத்தீங்கன்னா மின்சாரம் தாக்கி ஒருவரும் உயிரிழந்திருக்காங்க. இதன் மூலமா பாத்தீங்கன்னா தற்போது பெய்து வரும் இந்த மழையில இந்த மழை பாதிப்பினால மொத்தம் 8 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் நம்மளுக்கு கிடைக்கப்படுது. அதே போல திருவனந்தபுரம் மற்றும் கொல்லத்தை சேர்ந்த 6 மீனவர்கள் கடலில் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களை தீவிரமாக தேடும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போல கண்ணூர்ல அடித்து செல்லப்பட்ட 2 பேரையும் மீட்கும் பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருவதை சொல்லலாம். மொத்தமாக இந்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த கேரள மாநிலம் முழுவதும் மொத்தம் 65 நிவாரண முகாம்கள் திறக்கப்பட்டு அங்க சுமார் 1500 பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த மழை பாதிப்புல பாத்தீங்கன்னா மொத்தமாக 17 வீடுகள் முழுமையாக சேதம் இருக்கணும். 127 வீடுகள் பகுதி அளவு சேதமடைந்திருப்பதாக தகவல் நமக்கு தெரிகிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்துல ஆலப்புழா மாவட்டத்துல குட்டநாடு பகுதிகளில் அதிகமான வெள்ளம் ஆபத்து ஏற்பட்டிருக்கனால அங்க இருக்க மக்களை உடனடியாக வெளியேற்றும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. அவர்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து நிவாரண முகாம்களுக்கு மாற்றும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.